காஸ்டிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வேற 2 ஃபேக்கல்டிஸோட காஸ்டிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். என்னை பொறுத்தவரைக்கும் காஸ்டிங் தான் ஐபிசிசிலே வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். அதனால மட்டும் தான் நான் ஐபிசிசி மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு ரீசனே காஸ்டிங்கா தான் என்னை பொறுத்தவரைக்கும் இருந்திருக்கு. அந்த ஒரு லைக் எப்படியாச்சும் நம்ம பாஸ் பண்ணணும், காஸ்டிங் தான் ரொம்ப கட்டி அப்படின்னு பயந்து பயந்து தான் ஆனந்த் சாரோட கிளாஸ்க்கு வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ எனக்கு அந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருந்துச்சோ அதை ரொம்ப ஈஸியா சாரோட கிளாஸ்னால மட்டும்தான் அது அப்படி மாறிச்சு. ஏன்னா அவ்வளோ கான்செப்டுவல் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு எனக்கு. அதனால மட்டும்தான் போன எக்ஸாமில் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ், வெரி குட் மார்க்ஸ்னே சொல்லலாம். ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் 82 இன் காஸ்டிங். அது வந்து சாரோட கிளாஸ்னால முழுசா சாருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. நீ நம்ம நினைச்சா படிக்கலாமா எனக்கு தெரியல. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். என்னால அதை அவ்வளோ ஈஸியா படிக்கவே முடியல. ஆனா சார் சொல்லி கொடுத்த அந்த ஒரு கைடன்ஸ்ல வந்து அது என்னன்னு புரிஞ்சப்போ ஈஸியா படிக்கவும் முடிஞ்சது, அது அப்படியே எழுதவும் முடிஞ்சது, இப்போ மார்க்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு நான் ஆனந்த் சாருக்கு இதுக்கு முன்னாடியும் நன்றி சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சோ, எந்த சப்ஜெக்ட்னால ஃபெயிலா இருந்தேனோ அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு இந்த வாட்டி என்ன குரூப் பாஸ் ஆகிறதுக்கே ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது என்னோட காஸ்டிங் மார்க்ஸ் தான். அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆனந்த் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.